ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைலரிங் கிளாஸோட 5வது கிளாஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பில்லோ கவர் தலையணை உரை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்களுக்கு எந்தளவுக்கு தலைகாணி உரை வேணுமோ தலைகாணி உரை பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணி கட் பண்ண போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா உங்களோட பில்லோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பில்லோவில் மெஷர் பண்ணிக்கிங்க. பில்லோவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹைட்டு எடுக்கணும். எங்கள் வீட்டு பில்லோவோட ஹைட் பார்த்திங்கன்னா 26 இன்ச்சு ஹைட்டு. ஹைட்டு பார்த்திங்கன்னா தலைகாணியில் பார்த்திங்கன்னா லென்த்தாக இருக்குது பார்த்திங்களா, அதுதான் பார்த்திங்கன்னா ஹைட்டாக எடுக்கணும். நான் எங்கள் வீட்டு பில்லோ சைஸ் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டேன். 26 இன்ச்சு ஹைட்டு எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அகலம், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அகலம் எடுக்கணும். உங்கள் தலைகாணியில் என்ன அளவு வருதோ அதை பார்த்திங்கன்னா நீங்கள் நோட்டில் அல்லது பேப்பரில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எழுதிக்கிங்க. அகலம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மார்க் பண்ணணும். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். நீளம் பார்த்திங்கன்னா இப்படி, அகலம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணணும். நீங்கள் உங்கள் பில்லோவோட அளவு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எழுதிக்கிங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நோட்லேயே பார்த்திங்கன்னா எழுதி எடுத்திருக்கேன். எனக்கு தேவையான பில்லோவோட ஹைட் பார்த்திங்கன்னா 26 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு, மேலே மடிச்சடிக்க ஒரு இன்ச்சும் கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு போட்டு 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கேன். 27.5 இன்ச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அகலம் 15 இன்ச்சு, தையலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சு விட்டுருக்கேன். சேர்த்துனா பார்த்திங்கன்னா 16 இன்ச்சு எடுத்திருக்கேன். கீழே மேலே நம்ம ரோப் கொட்டுவோம் பார்த்திங்களா, அந்த ரோப்போட ஹைட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் 8லேருந்து 9 இன்ச்சு ஹைட் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு அகலத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 பீஸ் நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேப்பர் கட்டிங் தான் போட்டுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் பார்த்திங்கன்னா எடுத்துக்குங்க. பேப்பர் எடுத்துகிட்டு நம்மளோட பில்லோவோட லென்த்தை ஃபஸ்ட்டு மார்க் பண்ண போகிறோம். உங்கள் பில்லோவோட லென்த் எதுவோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. ஸ்டிச்சஸுக்கு சேர்த்தி தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். என்னோடய பில்லோவோட லென்த் பார்த்திங்கன்னா 27.5 இன்ச்சு, தையலுக்கு எல்லாமே சேர்த்து 27.5 இன்ச்சு. நான் பார்த்திங்கன்னா இந்த 27.5 இன்ச்சை பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கிறேன். அகலம் பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு, மொத்தம் 16 இன்ச்சு. 16 இன்ச்சையுமே பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணிக்கிறேன். லென்த்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு இருக்கிற இடம் தான் பார்த்திங்கன்னா நம்ம லென்த்துக்கு மார்க் பண்ணணும். ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா தான் அகலத்துக்கு மார்க் பண்ணணும். பார்த்திங்கன்னா அகலம் 16 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் பாக்ஸ் போட்டு பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 2-3 கிளாஸ் இது பார்த்திங்கன்னா பேப்பர் கட்டிங் போட்டு அப்புறம் கிளாத்தில் போட்டு கட் பண்ணினா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கிளாத்து பில்லோவுக்கு தேவையான கிளாத் எடுத்துக்கிறேன். 2 கிளாத்தாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். பில்லோவோட 2 சைடுக்குமே கிளாத் வரணும். அதனால் 2 கிளாத்தாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்குங்க. கிளாத்தை எடுத்துகிட்டு நம்ம பேப்பர் கட்டிங் போட்டோம் பார்த்திங்களா, அதை இந்த கிளாத் மேலே அப்படியே போடுங்க. போட்டுட்டு நீங்கள் எடுத்த உடனே பார்த்திங்கன்னா இப்படியே கட் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு அந்த பேப்பர் அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கரில் மார்க் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இப்போ கோணல் மாலெலாம் போயிடும். இப்படியே கட் பண்ணுறப்ப கொஞ்சம் கோணல் மாலெலாம் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேப்பரை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்குங்க. பேப்பர் கொஞ்சம் நவுறாமல் பார்த்துக்குங்க. அதனால தான் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டே மார்க் பண்ணுறது. பேப்பர் கொஞ்சம் நவுந்துச்சு அப்படின்னாலும் அளவு மாறிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மார்க்லேயே பார்த்திங்கன்னா கட்டிங் போட்டு எடுத்துக்க போகிறேன். கட்டிங் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளாத்தோட ரைட் சைடை நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய கிளாத்தோட ரைட் சைடு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மார்க்கரில் மார்க் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு தைக்கிறப்ப ரைட் சைடு ராங் சைடு மாறாமல் இருக்கும். 2 கிளாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நான் ரைட் சைடை மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைட் சைடு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, இந்த சைடு கிளாத்தை மடிச்சடிக்கக்கூடாது. கிளாத்தை ராங் சைடுக்கு திருப்பின வாட்டி நம்ம மேல் சைடு தையலுக்கு 1 இன்ச்சு இடம் விட்டுருந்தோம். அந்த 1 இன்ச்சில் பார்த்திங்கன்னா மடிச்சடிச்சிட்டு வரணும். கிளாத்தை இந்த மாதிரி 1 இன்ச்சு அளவுக்கு மடிச்சுட்டு
அந்த மடித்ததோட எட்ஜிலேயே வந்து தையல் போட்டுட்டு வாங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மடி, இன்னொரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மடி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எட்ஜிலேயே வந்து தையல் போட்டு வாங்க. நான் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறனால பிளாக் கலர் கிளாத்து ஒயிட் கலர் நூல் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நூல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி நூல் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு கிளாத்தில் வந்து அடித்தாச்சு. அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கிளாத்துலேயும் வந்து அடிச்சுக்கிறேன். இப்போ 2 கிளாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் அந்த 1 இன்ச்சு வந்து மடித்து அடித்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஒட்டுக்கா இருக்கிற மாதிரி கிளாத் வந்து போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைட் சைடு இப்படி மேலே வர மாதிரி கிளாத்தை வந்து போட்டுட்டு, அடுத்தது இன்னொரு கிளாத்தோட ரைட் சைடு வந்து இந்த மாதிரி உள்ளே போகிற மாதிரி ரைட் சைடு ஒன்றா இருக்கிற மாதிரி வந்து கிளாத் போட்டுக்குங்க. நம்ம தைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ராங் சைடில் தான் வந்து தைக்கணும். இந்த மாதிரி போட்டு ஈவனாக வந்து மேலே ஜாயின் பண்ண பாட்டை ஈவனாக எடுத்து வச்சுக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 பக்கமும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். தையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 இன்ச்சு வந்து இடம் விட்டுருந்தோம். அந்த 1/2 இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டபுள் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மெதுவாக தையல் வந்து நேராக போடுங்க. 1/2 இன்ச்சு நம்ம இடம் விட்டுருக்கோன்னா அந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து நேராக வந்து தையல் போட்டுவாங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்தது அப்படின்னா அந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் மேலேயே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். தையல் வந்து கோணையாக போகாமல் ஈஸியாக வரும். இப்போ வந்திங்கன்னா முடிகிறப்ப ஊசி வந்து வெளியே கொண்டு வரக்கூடாது. நம்ம வந்து அழிச்சு திருப்புவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஊசியை உள்ளே இறக்கிட்டு நம்ம கிளாத்தை வந்து அப்படியே திருப்ப போகிறோம். இந்த மாதிரி திருப்பிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து தையல் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். மறுபடியும் இந்த கார்னர் வரப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1/2 இன்ச்சில் ஊசியை கீழே இறக்கிட்டு நம்ம கிளாத்தை வந்து இந்த மாதிரி திருப்பிக்கணும். திருப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். முடிகிறப்பையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே வந்து டபுள் ஸ்டிச் போட்டு வந்து எடுத்துக்குங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிங்கிள் ஸ்டிச்சோடு விடக்கூடாது. மறுபடியும் இது மேலேயே வந்து இன்னொரு தையல் போட்டிங்க அப்படின்னு தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா தலகாணி வர வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கழட்டி மாட்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒரு தையல் போடுறப்ப உங்களுக்கு பிரியறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதனால் டபுள் தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட தையல் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தையல் வந்து ஓட்டி எடுத்துக்குங்க. இப்போ இந்த 3 கார்னர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பிசுறு மாதிரி இருக்கும். இது எட்ஜ்லேயே வந்து நீங்கள் தையல் ஒன்று போட்டுக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை வந்து ஓவர்லாக் பண்ணிட்டிங்கனாலும் சரி. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லாக் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஓவர்லாக் அடித்து எடுத்துட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேலே கட்டுற கயிறு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹைட்டு வந்து 9 இன்ச்சு இருக்கிற மாதிரி துணி வந்து கட் பண்ணிக்கிங்க. அகலம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு போதும். அதனால் 1.5 இன்ச்சு ஹைட் அகலம் வச்சு நம்ம வந்து இப்போ கிளாத் வந்து கட் பண்ணிக்க போகிறோம். மொத்தம் வந்து 4 பீஸ் நம்மளுக்கு தேவைப்படும். 4 கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ வந்து இந்த ரோப்பை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 1/4 இன்ச்சுக்கு வந்து இந்த சைட்லேருந்து ஒரு மடிச்சுக்குங்க. அப்புறம் இந்த சைடு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரே சைடாக வந்து இந்த மாதிரி வீடியோவில் தெரிகிற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இப்படி மடிக்கிறப்ப பிசுறு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வராது. அப்படியே வச்சு ஒரே தையல் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எட்ஜிலேயே ஒரே தையல் ஓட்டி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியே ஒரு 4 ரோப் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை எப்படி ஃபில்லோ கவரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 4மே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஹைட்டில் இருக்குதான்னு செக் பண்ணி எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு பிசுரெல்லாம் கட் பண்ணி ஃபினிஷிங் வந்து நீட்டாக பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம பில்லோ கவரில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பில்லோ கவரை வந்து பார்த்திங்கன்னா மடித்ததை 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கணும். 2 ஹைட் அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2ஆக இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுலேயும் பாதி அளவு இப்போ 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா அதையும் வந்து இந்த மாதிரி 4ஆக வந்து மடிச்சுட்டு ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வீடியோவில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்குங்க. கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2ஆக ஃபோல்டு பண்ணணும். மறுபடியும் அதையுமே 2ஆக ஃபோல்டு பண்ணி மார்க் பண்ணிக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராங் சைடு மடிச்சு அடித்தோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். மேல் சைடு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணக்கூடாது. உள்பக்கமாக ராங் சைடில் வச்சு தான் இந்த ரோப்பை வந்து ஸ்டிச் பண்ணணும். நல்லா உள்ளே தள்ளி வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோப்பை வந்து வச்சுட்டு ஜிக்ஸாக் தையல் வந்து இந்த மாதிரி
ரிவேர்ஸ் போகிறப்ப ஜிக்ஸாக்காக அந்த மாதிரி கை வச்சு நவுத்தி ஜிக்ஸாக்காக போட்டு தைச்சிக்குங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரோப் அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது, கொஞ்சம் தாங்கும். வீடியோவில் தெரியுது பார்த்திங்களா, இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வந்து அடித்து எடுத்துக்குங்க. நான் ஒயிட் கலர் நூல் போட்டிருக்கறனால கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும். நீங்கள் சேம் கலர் நூல் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 சைடு மார்க் பண்ண பார்த்திங்களா, 4 சைடே வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா பில்லோ கவர் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதில் எதாவது டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சுதா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.